கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கடலுக்கு நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை இந்த பகுதியை இன்று பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி பார்வையிடுவதற்காக வேதாகம நண்பன் குழுவாக இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். அதாவது இது ஒரு ஊழிய பயணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்தோம். 18ஆம் தேதி வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் பகுதியில் அமைந்துள்ள இயேசு நம்மோடு சபையில் வைத்து வேதாகமத்தை கையினால் எழுதுகின்ற நிகழ்வு நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு நாங்கள் குடும்பமாக வேதாகம நண்பன் குடும்பமாக இந்த இடத்திலே பார்வையிடுவதற்காக இந்த இடத்திற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் எல்லாரும் இந்த இடத்திலே வந்திருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியிலே இன்று முதல் முறையாக இதை பார்ப்பதற்கும் சென்னையிலிருந்து இந்த குழுவாக வந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி பகுதியில் உள்ளவர்களும் உண்டு, சென்னையிலிருந்து வந்தவர்களும் உண்டு. இதே நேரத்தில் எங்களோடு இணைந்து இந்த பகுதியை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த காட்சியை தந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ஒரு சந்தோஷமா ஒரு கை. ஓகே, உங்களுக்கு வேதாகம நண்பர்கள் எல்லாரும் நாங்கள் இணைந்து ஒரு அன்பான வரவேற்பை தருகிறோம். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி இது திருவள்ளுவர் சிலை. இங்கே திருவள்ளுவர் சிலை தூரத்திலே தெரிகிறது. இது விவேகானந்தர் பாறையில் அமைந்துள்ள இந்த அவருடைய கட்டிடத்தில் அநேக காட்சிகளை அவர்கள் இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த இடத்திலே இந்த கடலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இது முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி. முக்கடல் இந்த பகுதியில் சங்கமிக்கிறது. அதாவது அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் என்ற 3 கடலும் சங்கமிக்கும் ஒரே இடம். இந்த இடத்திலே கன்னியாகுமரியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். கன்னியாகுமரியில் இன்னும் பல்வேறு சிறப்புகள் உண்டு. அதிலும் விசேஷமாக நீங்கள் அதிகாலையில் இங்கே வந்தால் சூரிய உதயத்தையும் மாலையில் சூரிய அஸ்தமனத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கன்னியாகுமரி. இந்த இடத்திலே கன்னியாகுமரி இப்படி அற்புதத்தின் இடம் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய அழகான அற்புதமான இந்த இடம் கன்னியாகுமரிக்கு இப்படி பல சிறப்புகள் உண்டு. இந்த சிறப்பான இடத்திலே நாங்கள் சிறப்பிக்கப்பட்டவர்கள், சிறப்பானவர்கள் கண்டிப்பாக இங்கே வர வேண்டும், நீங்கள் பார்வையிட வேண்டும். இந்த இடத்தை எல்லாம் கன்னியாகுமரியின் மகத்துவங்களை நீங்கள் ஆண்டவர் இந்த இடத்திலே மகத்துவமான அற்புதமான காரியத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத இந்த சிறப்பை நீங்கள் கன்னியாகுமரியில் பார்க்கலாம். காலையில் வந்து ஒரு இடத்தில் நீங்கள் நின்றால் காலையில் சூரியன் உதிப்பதை, அது எழுவதை, அது எவ்வளவு அழகாக சிறப்பாக தகதகவென மின்னுவதை நீங்கள் இங்கே இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கலாம். கதிரவன் தன் கண்களை திறந்து இந்த உலகத்திற்கு, அதாவது நம்முடைய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அது வெளிச்சம் கொடுப்பது, இங்கே காலையில் ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் கொடுப்பதை இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கலாம். அந்த துவக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு துவக்கத்தை, நாளின் துவக்கத்தை, அது எப்படி துவங்குகிறது, சூரியன் எப்படி உதிக்கிறது என்பதை பார்க்கும்போது நம் உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் பீரிட்டு எழுவதை நாம் உணரலாம். ஏனென்றால் நமக்குள்ளும் புது புது காரியங்கள் எழும்ப வேண்டும், உதிக்க வேண்டும். எனவே அந்த எண்ணத்தோடு நாம் இதை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார், அல்லது நம்முடைய காரியங்களில் இருக்கிற இருள் மறைந்து, இருள் அகன்று ஒரு புதிய உதயம் உண்டாகும் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் இதை பார்த்து கண்டுகளிக்கலாம். அதே போல மாலையில் அது கடலுக்குள் மறையும் அந்த காட்சியையும் அதை அழகாக கையில் பிடிக்கலாம், அல்லது கையில் எடுத்து விடலாம், கையில் நீங்கள் தொட்டு தூக்கி விடலாம் என்கிற உணர்வு மேலிடும். அப்படிப்பட்ட அது மறையும் அந்த தன்மை, அந்த காட்சியையும் நீங்கள் இந்த இடத்திலே கன்னியாகுமரியில் ஒரே நாளில் 2 காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். இது கன்னியாகுமரிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான கொடை என்று அதை சொல்ல முடியும். எனவே இது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த பகுதி, இந்த பூமிக்கு நீங்கள் வந்து இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க உங்களை அன்போடு கேட்கின்றேன். ஏனென்றால் நானும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே புத்தளம் என்னும் ஒரு சிற்றூரில் பிறந்து இங்கே ஆரம்ப கல்வி படித்து என்னுடைய 10ஆம் வகுப்பு வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் படித்தேன். 12ஆம் வகுப்பு
வள்ளியூரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பயின்றேன். CMS கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் என்கிற நல்ல ஒரு நிறுவனத்தில் பயின்று அதற்கு பிறகு நான் என்னுடைய போதக படிப்பை சென்னையில் தொடர்ந்தேன். DTH BD அதோடு என்னுடைய மாஸ்டர் டிகிரி வழியே நான் இங்கிலாந்து நாட்டிலே சென்று படித்தேன். இப்படிப்பட்ட இதெல்லாம் படிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். நான் இந்த மாவட்டத்திலே பிறந்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் இது முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரி காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது திருவள்ளுவர் சிலை, அதோடு கூட இது விவேகானந்தர் மண்டபம். ஓகே, நீங்கள் மீண்டும் இன்னொரு அற்புதமான காட்சிகளிலே நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் இந்த காட்சியில் பயணம் செய்ததற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல காற்று, அதிகமான காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று அநேக ஸ்கூல் பிள்ளைகள் மாணவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், பார்வையிடுவதற்கு வந்திருக்கிறார்கள். கூட்டம் அதிகம் என்று சொல்வதில்லை. லீவு நாட்களில் அதிகமாக இங்கே கூட்டம் அலைமோதும். இங்கே உள்ளே வந்து பார்ப்பதற்கு 2 மணி நேரம் கூட காத்திருந்து போட்டில் வர வேண்டும். ஒரு போட்டு, பெரிய போட்டு என்று இருக்கிறது. இதற்கான நுழைவு கட்டணம் ஒரு நபருக்கு 75 ரூபாய். சிறப்பு நுழைவு கட்டணம் 300 ரூபாய். அதாவது நீங்கள் லைனில் நிற்காமலே உள்ளே உங்களை சிறப்பாக அழைத்து கொண்டு வந்து விடுவார்கள். உங்கள் நேரத்தை அவர்கள் சுருக்கிக் கொள்வார்கள். அதாவது நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. வேகமாக நீங்கள் அப்படியே உள்ளே வரலாம். இல்லை என்றால் லைனில் நிற்க வேண்டும். அது ஒருவேளை 2 மணி நேரங்கள் கூட ஆகலாம். லைனில் நின்று நீங்கள் டிக்கெட் எடுத்துவிட்டு நீங்கள் உள்ளே வர வேண்டும். வந்தால் நீங்கள் உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் ஒன்று கொடுப்பார்கள். ஒரு போட்டிலே நீங்கள் அழகாக கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிடம் நினைக்கிறேன், அதுக்குள்ளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மண்டபத்திற்குள் இங்கே வரலாம். இந்த மண்டபத்திற்கும் இங்கே வருவதற்கும் ஒரு 30 ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும். அதாவது இந்த விவேகானந்தர் பாறையை பார்ப்பதற்கு ஒரு நுழைவு கட்டணம் கொடுக்க வேண்டும். இப்படி இந்த கட்டணத்துக்குள் வந்து இந்த இடத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் வராதவர்களுக்காக இந்த அறிமுகத்தை நான் செய்கின்றேன். வாருங்கள், வந்து பாருங்கள். இப்படிப்பட்ட இடங்களிலே ஆண்டவருடைய மகத்துவங்கள், நீங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்கிறார், என்ன எப்படிப்பட்ட காட்சிகள் என்று சொல்லி இதிலே பார்க்கலாம். இது இந்த இடத்திலே இருப்பது இது இயற்கை காட்சி அல்ல, இது செயற்கை காட்சி. இங்கே இது கட்டப்பட்டது, இவை இயற்கையாக இருந்தது அல்ல, இது செயற்கையாக கட்டப்பட்டது. எனவே இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது இங்கே கடலை பாருங்கள். இது ஆண்டவருடைய இயற்கை. ஆண்டவருடைய பேராற்றலை நீங்கள் பார்த்து மகிழ்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த இடத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அதுவும் அங்கே தூரத்திலே தெரிகிறது. அந்த திருவள்ளுவர் சிலையும் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இவைகள் இயற்கை அல்ல, செயற்கை. எனவே இயற்கையின் அழகை கண்டுகளிப்பதற்கு இந்த இடத்திலே நீங்கள் முக்கடலும் சங்கமிக்கும் இந்த கன்னியாகுமரியில் வந்து இந்த இடத்தை பார்த்து மகிழ உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட காலை மாலை நீங்கள் இருந்தீர்களானால் காலை சூரிய உதயத்தையும் மாலையில் சூரிய அஸ்தமனத்தையும் நீங்கள் கண்டு மகிழலாம். உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் அற்புத காட்சி கன்னியாகுமரியில் இருக்கிறது. கன்னியாகுமரியின் அற்புதமான கொடை என்று சொல்லலாம். ஆண்டவர் இந்த பூமிக்கு அளித்த அற்புதமான கொடைகளில் கன்னியாகுமரிக்கு காலையும் மாலையிலும் நீங்கள் சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்ப்பதற்கான ஒரு அருமையான நல்ல தருணத்தை நீங்கள் கண்டுகளிக்கலாம். உங்கள் வாழ்வின் ஒரு மகத்தான ஒரு நாளை இங்கே பார்த்தோம், கழித்தோம் என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு ஒரு நல்ல தருணம் இது. எனவே கொண்டாடி மகிழுங்கள். உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை பொங்க செய்ய ஆண்டவரோடு இணைந்து பயணம் செய்யுங்கள். ஆண்டவருடைய அற்புதமான காரியங்களோடு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திற்கு என்ன பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஆண்டவர் இந்த அற்புதமான காரியங்களை தருகிறார் என்றால் எனக்குள் என்ன அற்புதம் நிகழ வேண்டும், அற்புதமான ஆண்டவர், அற்புதங்களின் ஆண்டவர் எனக்குள் என்ன அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்டு ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை நீங்கள் பார்த்தும் அற்புதங்களை பெற்றும் நீங்கள் ஆண்டவருக்குள் அற்புதங்களாக திகழ உங்களை வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இன்னொரு அற்புதமான இன்னொரு காட்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். God bless you.